அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிபி ஸ்கூல் யூடியூப் சேனல். இந்த CUTN சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு திருவாரூரில் இருக்கிறதுல சென்ற வருடம் 2023 ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னென்னா, கியூட் எக்ஸாம் கியூட் ஸ்கோர் இல்லாமையே சில இன்டகிரேட்டட் கோர்சஸுக்கு அப்ரூவ் பண்ணிட்டாங்க, அக்செப்ட் பண்ணாங்க. அது என்ன கோர்ஸுக்கு, எப்படி பண்ணுறது, இந்த வருஷம் அது இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு சின்ன விளக்கம் அந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பிறகு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ஆன் பண்ணுவீங்க, அந்த அப்டேட்டெல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு. இது வந்து சர்க்குலர் 2023, அதாவது செப்டம்பர் 3, 2023 CUTNல வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் ஃபார் ஃபில்லிங் அப் ஆஃப் வேக்கன்ட் சீட்ஸ் ஃபார் 5-year integrated PG programs and 2-year PG programs based on the CUT UG PG 2023 or entrance test. அதாவது நீங்கள் இந்த ஃபில் பண்ண வேக்கன்ட் சீட்டு என்ன இருக்குது, அதை ஃபில் பண்ணுறதுக்கு 2 வருஷ கோர்ஸு, அந்த 5 வருஷம் இன்டகிரேட்டட் கோர்ஸுக்கு யூஜி பிஜி அந்த ஸ்கோரை வச்சோ இல்லைனா என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை வச்சு பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. கீழே கொடுத்துருக்கு பாருங்களேன். இட் ஹாஸ் பின் டிசைடட். என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஓப்பன் கவுன்சிலிங் சொல்லிட்டாங்க. அதுக்கு பேர் என்னென்ன கேட்டகரி அந்தந்த மெரிட் லிஸ்ட் படி பார்க்கணும். ஓசி ஆர் ஓப்பன் காம்படிஷன் சொல்கிறோம், அப்புறம் எஸ்சி எஸ்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ரிசர்வேஷன் சிஸ்டம் படி பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, யாரெல்லாம் இதில் அட்டன் பண்ணலாம், இந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிஃபரன்ஸ் 1 யாருக்குன்னா, தி கேண்டிடேட் ஹூ ஆர் நாட் லிஸ்டட் இன் த செலெக்ஷன் லிஸ்ட்டு. அதாவது நீங்கள் கியூட் யூஜி பிஜிக்கு அப்ளை பண்ணியிருக்கிறீங்க, உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டில் வரலை, மெரிட் லிஸ்ட்டில் வந்திருக்கு, பட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டில் வரல. இது மீனிங் என்னென்னா, உங்கள் கட் ஆஃபு கிடைக்கல அப்படிங்கிற மீனிங். ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்ன ப்ரிஃபரன்ஸ் யார் கொடுப்பாங்கன்னா, த கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் நாட் அப்ளைடு to CUTN but those who have appeared for the required domain papers in QUT UG. இது ஒரு முக்கியமான தகவல். நீங்கள் QUT எழுதலை, QUT UGO PGO எக்ஸாம் எழுதலை, ஆனால் ரெஸ்பெக்டிவ் ப்ரோக்ராம்ஸுக்கு வந்துட்டு நீங்கள் எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா இருக்குது, அந்த சப்ஜெக்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா, அப்ளை பண்ணலை, எக்ஸாம் எழுதிருக்கிறீங்க, இப்படியும் ஒரு கண்டிஷன் எடுத்துருக்கு, அவங்களுக்கு 2வது ப்ரிஃபரன்ஸு. 3வது யாருக்குன்னா, இந்த கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் நாட் அப்பியர்டு கியூட் 2023 அப்பியர் ஆகவே இல்லை, அப்போ அவங்களுக்குலாம் என்னென்னா யூனிவர்சிட்டி லெவலில் ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைப்பாங்க, அதை அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் எல்லாருக்கும் அந்த தேதி சொல்லியிருந்துச்சு, 7/9/2023 பொழுது 10 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. அவங்கெல்லாம் போயிட்டு அங்கே எழுதலாம். இந்த 3 ப்ரிஃபரன்ஸ் தான். இந்த 3வது ப்ரிஃபரன்ஸ் தான் நான் சொன்னது. இது கியூட்டே நீங்கள் எழுதலைன்னா கூட இங்கே போய்ட்டு நீங்கள் ஓப்பன் காம்படிஷனில் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு பேஸ் பண்ணி. ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான தகவல். பட் இது 2024-25 இந்த அகாடமிக் இருக்குமா அப்படின்னா, இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன வருஷம் இப்படி எடுத்துக்கும் பொழுது இந்த வருஷமும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.